திருப்புலியூர் மாயபிரான் கோயில் பஞ்சபாண்டவர்கள் ஒருவரான பீமசேனால் வழிபட்ட ஒரு தலம் தாங்க இந்த புலியூர்னு சொல்லுவோம். 108 வைணவ தேச கோயில்களில் கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்புலியூர் மாயபிரான் கோயில் 83வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. பஞ்சபாண்டவர்கள் பீமனால் புதுப்பிக்கப்பட்டு இவ்விடத்தில் இருந்து திருமாவளவனுக்கு அவர் தவம் புரிந்தால் இத்தலம் பீமக்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள பெரிய கதாயுதம் பீமன் உபயோகப்படுத்து என்றும் கூறப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் இத்தலத்தை மங்களாசம் செய்துள்ளார்கள். பண்டைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 12 உட்பிரிவுகள் இருந்ததாகும். அதில் ஒரு பகுதி குட்டநாடு என்ற பெயரில் இருந்தாலும் தொல்காப்பியம் கூறுகிறது. நம்மாழ்வாரும் தனது பாடலில் இப்பகுதி பெரிய நகரம் இருந்ததாக கூறியுள்ளார். இப்பகுதி மக்களும் இத்தலத்தை குட்டநாடு திருப்புலியூர் என்று அழைக்கிறார்கள். புருஷோத்த விமானத்தின் கீழ் வட்ட வழியில் கருவறையில் மூலவர் மாயபிரான் பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். திருவிழா பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் கொடியேற்றி 10ஆம் நாள் ஆராட்டு நடைபெறுகிறது. தை மாதம் முதல் நாளில் காவடியாட்டம் நடைபெறுகிறது. இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா தீராத நோய்கள் தீர, திருமண தடைகள் நீங்க, குழந்தை பெருக்கிட்ட, கல்வியில் சிறந்து விளங்க இத்தல பெருமாள் அருள் பாலிக்கிறார். இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபாண்டவர் கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலவர் பார்த்திங்கன்னா கவசம் போட்டிருக்காங்க. கவசம் தான் நம்ம கண்ணுக்கு உருவமாக தெரியும். அங்கே டெய்லி விடியகால் 5 மணிக்கு எல்லா கோயிலும் திறந்துடுறாங்க. கேரளா மக்கள் ஒரு விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு தாங்க அந்த கோயில் சிறப்பு வாய்ந்த தலம். நன்றி, வணக்கம்.